கோவிந்த் வந்து நந்தாவா மாறுறாரு. நந்தா வந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே லைக் உங்களுடைய உண்மையான பேர் இப்ப யார் கூப்பிடுறா? உங்கள கோவிந்த்ன்னு யார் கூப்பிடுவா இப்போ? வீட்ல மட்டும் தான் கூப்பிடுறாங்க. வீட்ல மட்டும் தானே. வேற யாருக்குமே தெரியாது உங்க பேர் கோவிந்த்ன்னு. ஓகே. எல்லாருமே நந்தா தான் அப்படி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபோட வீட்ல கூட நந்தான்னு தான் கூப்பிடுறாங்க. என் வீட்ல மட்டும் தான் கோவிந்த் கூப்பிடுறாங்க. ஓகே. அந்த நேம்க்கு ஏதாச்சும் காரணம் இருந்துச்சா? தானு சார் வைக்கும்போது. தானு சார் தான் உங்க ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது வச்சாருலாம் கேள்விப்பட்டோம். ஆமா. அப்ப அதுக்கு பின்னாடி இருந்துச்சா? நந்தா படம் ரிலீஸ் ஆன டைம் அது? இல்ல அதுக்கு இது இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே ஓ! சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன். மாத்திக்கலாம் தம்பி அப்படின்னாரு. ஓகேங்கண்ணா அப்படின்ட்டேன். வரல அப்படின்னு சொல்ல. ஓகே, ஓகே. இப்ப இந்த வேலண்டைன்ஸ் டே வீக்ல இருக்கோம். இப்ப மௌனம் பேசியது வேற ரிலீஸ் ஆகுது. நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க அந்த படம்? கண்ணன. நான் பார்த்தே கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் மேல ஆச்சு. அப்பா! பட் வெயிட்டிங் டு see it. இட்ஸ் a வெரி குட் திங். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நம்மள ஏதோ வந்து ட்ரோல் பண்றாங்கன்னு நினைச்சேன். சரி, மௌனம் சரி. பேச ரீரிலீஸ் அப்படிங்கும்போது லைக் சோஷியல் மீடியா இப்போ நிறைய எது ட்ரோல் எது உண்மையே தெரிய மாட்டேங்குது. எதை ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் திருப்பியும் அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. பட் இஸ் ஹாப்பி டு see it. லைக் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு இது அந்த படம் ரிலீஸ் ஆகி 23 இயர்ஸ் ஆச்சு. 25 இயர்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே அந்த படத்தை பார்க்கல இன்னும். ஆமா, ஆமா, ஆமா. So, it's a ஜெனரேஷன் generation gap. 2010க்கு அப்புறம் பிறந்தவங்கலாம் பெருசா அத பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கான சான்ஸ் இல்லை. ஆமா. பட் அது வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீவர் நாங்கள் நானாகட்டும் இல்லை ஃபிலிம் க்ரூ ஆகட்டும் அது சோஷியல் மீடியாவில் வர்ற அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்து வி வெரி லைக் ஆஸ்டர். லைக் இவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கா அந்த படத்துக்கு அப்படிங்கும்போது அந்த கமெண்ட்ஸ் அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நிறைய டயலாக்ஸ் வந்து இது பண்ணி ரீல்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஆமா, ஆமா. இது வரைக்கும் இல்லாதது வந்து ரிலீஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் அல்லது நிறைய கிளிப்ஸ் எடுத்து வந்து ரீல்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். லைக் ஸ்டில் அந்த படம் வந்து இட்ஸ் லைவ்லி இந்த ஆடியன்ஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹெல்த்தி திங் ஃபார் த ஃபிலிம். சரி. ஏன்னா மௌனம் பேசியது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். டிஃப்ரெண்டான படம் இந்த சென்ஸ் படமாவும் சரி, அது ப்ராஜெக்டாகவும் சரி. சூர்யா சாருக்கு அப்பதான் அவர் வந்து அவர் வளர்ந்து வர நடிகராக இருந்தார். நந்தா ஒரு பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன படம்ன்ற போது மௌனம் பேசியது. த்ரிஷா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க படம். உங்களுக்கு அமீர் சாரோட முதல் படம். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு நியூ பீஸ் நிறைய பேர் வராங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கும்போது அந்த ஒரு நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க ஆல்ரெடி வேற ஒரு படம் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த படத்தை பாதியில விட்டுட்டு திரும்ப இந்த படத்துக்கு வரீங்க. ஸோ அது உங்களுக்கே ஒரு ட்ரிக்கியா இருக்கும்ல. ஐயோ கடைசியா கரெக்டா போய் நின்னுண்டா படம் எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அமீர் சார் மீட் பண்ணும்போது எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நான் அது கதை தெரியாது, கதை கேட்கல. பட் அவர் பேசின விதம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த விதம். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க ஹீரோவா, அதை விட்டுட்டு வந்து இந்த படம் பண்ணுறீங்க, அந்த பேரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னாரு. சூர்யாவுக்கு என்ன நேம் வருதோ என்ன பேர் வருதோ அதே நேம் உங்களுக்கு வரும். அது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி. எனக்கு அது ஒரு இன்ட்யூஷன் தானே. ஒரு பாசிட்டிவ் இன்ட்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம பிளைண்டாக ஓகே சொல்லிடுவோம். ஸோ அந்த இன்ட்யூஷனில் தான் வந்து அங்கே பண்ணிச்சு. அது மாதிரி அங்கே லொக்கேஷன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அங்கே போனதுக்கப்புறம் ஃபுல் கதையை சொல்லி ஒவ்வொரு சீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தா அந்த படம் வந்து அமீர் சார் வந்து பர்ஃபெக்ஷனலிஸ்ட். அது அவர் நினச்சது வர வரைக்கும் விடவே மாட்டார்.